ஹடா மிஸ் இன்னைக்கு வீக் ஒரு ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை சிஇஓ. ஸோ ஏஜ் கேப் நம்ம வீக் இப்போ தானே போடுறோம், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ 12 இயர்ஸ் ஏஜ் கேப்போடு வந்திருக்கேன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் இன்ஸ்டா ஐடியோட லிங்க்கும் அண்ட் என் ப்ளாக் சேனலோட லிங்க்கும் பயோ அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ 2-3 பேர் சொன்னீங்க லிங்க்கு டச் பண்ணால் வரமாட்டுதுன்னு. ஸோ லிங்க்கை டச் பண்ணிவிட்டு வரலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் தனியாக லிங்க் சென்ட் பண்ணுறேன். சின்னத்துக்கு ஏதாச்சும் நெட்வொர்க் எரர் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு மினி இன்ட்ரோ பார்த்துடலாம். எப்போதுமே நம்ம ஹீரோனி இன்ட்ரோ தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோனி நீங்கள் தான், உங்கள் பேர் ஒய்யன். ஸோ நீங்கள் நம்ம டேயோட ஆஃபீஸில் அவரோட பர்சனல் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு 6 மந்த்ஸாக. ஸோ உங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா 23 ஆகுது. உங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயப்படுவீங்க அண்ட் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டரு. பட் பொசுக்குன்னு கோவம் மட்டும் எங்கிட்ட இருந்தாது வரும். பட் டேக்கிட்ட வேலைக்கு போனதுலேருந்து அந்த கோவம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகுது. பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் அவர் பேசையிலையோ அவர் ஏதாச்சும் பண்ணையிலையோ உங்களுக்கு கோவம் வரும். அப்படியே நம்ம ஹீரோ சைடு நம்ம கிம் டயாங். ஸோ அவர் அவரோட கம்பெனியில் சிஇஓவாக இருக்கார். அவரோட கம்பெனியில் தானே அவர் சிஇஓவாக இருப்பார். ஸோ இதே டைலாக்கு நான் தப்பாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ ஓகே, அவருக்கு வயசு பார்த்திங்கன்னா 35 ஆகுது. ஸோ 35 ஆனாலும் அவர் சின்ன பையன்தான். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஜாலியான டைப். எல்லாருக்கிட்டையும் கேஷுவலாக பேசுவார், கேஷுவலாக நடந்துப்பார். நீங்கள் அவர் என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னா அவர் ஒரு ப்ளே பாய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா அவர் கேஷுவலாக எல்லாருக்கிட்டேயும் பேசுகிறது, ஹக் பண்ணுறது, ஸோ எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஒரு ப்ளே பாய். ஸோ புரியும் நான் நினைக்கிறேன் இந்த ஸ்டோரிக்கு இந்த இன்ட்ரோ போதும். ஸோ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ப்ரெசன்ட் சீன் டே அவரோட வீட்டில் சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஸோ இந்த சைடு அம்மா, அந்த சைடு அப்பான்னு சொல்லிட்டு டே கிட்ட வரிசையும் ஒவ்வொரு பொண்ணு ஃபோட்டோவாக காட்டிகிட்டு இருக்காங்க. அவர் எதையுமே கண்டுக்காமல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ டே அம்மா சொல்கிறாங்க, ஏண்டா நாங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு உனக்காக பொண்ணு தேடி ஃபோட்டோவாக காமிச்சிட்டு இருந்தா நீ பாட்டு ஆட்டிடியூட ஃபோனை பார்த்துட்ருக்க, என்னடா அர்த்தம்? இப்போ எதுக்குமா கத்துறீங்க? நான் தான் சொன்னேன்ல எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு. இது என்னடா பேச்சு? வயசு 35 ஆச்சு, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நீ வேலை பார்த்து உன் ஆஃபீஸை நல்ல முன்னேற்றினதெல்லாம் போதும், முதல்ல கல்யாணம் பண்ணுற வேலையை பாரு. ஒரு பையனை பெற்று வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் எதையுமே கண்டுக்காமல் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. டே அம்மா ஃபோனை வாங்கி வச்சுட்டு என்னதாண்டா பிரச்சனை? ஏதாச்சும் லவ் பண்ணிட்டு இருக்கியா? இப்போ கேட்டு பார்த்தியா, இது கரெக்டான கேள்வி. மற்றபடி அதை கேட்காம அந்த பொண்ணை பாரு இந்த பொண்ணை பாருன்னா என்னன்னு சொல்கிறது? ஏண்டா நீ என்ன சின்ன பையனா? உனக்கு வயசாகிடுச்சு. சரி இந்த பொண்ணை பிடிக்கலன்னா லவ் பண்ணுறேன்னா இந்த மாதிரி லவ் பண்ணுறோமா, அந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிங்கன்னா நான் பண்ணி வைக்க மாட்டோமா? வயசாகிடுச்சா? எனக்கு 60 வயசு ஆகுது. இருந்தாலும் 7 கழுத வயசாகிடுச்சுல, நீ வாய்த்தது சொல்ல மாட்ட? சொல்லணும் தான் மம்மி, பட் நான் லவ் பண்ணால் மட்டும் போதாது, அந்த பொண்ணு லவ் பண்ணணும். அப்போனா நான் தைரியமாக சொல்லலாம். நான் மட்டும் ஒன்சரை லவ் பண்ணிவிட்டு அவள் லவ் பண்ணாமல் இருக்கல நான் சொல்ல முடியுமா? என்னட்டே சொல்கிற? ஒன்னே லவ் பண்ணாத பொண்ணா? அது நீ ஒன்சரை லவ் பண்ணிருக்கியா? அப்படி யாருடா? அதுவா சொன்னா அப்புறம் போயிட்டு அவள்கிட்ட போயிட்டு கத்திட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அவகிட்ட நான் என் லவ் எதுவும் சொல்ல, பட் நான் லவ்வை உள்ளே வச்சுருக்கேன். உள்ளே வச்சா எப்படிடா அவளுக்கு தெரியும்? நீ சொல்லியிருந்தா அவள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாலும் சரிங்களா, நீ லவ்வை சொல்லாமலே உனக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு மேலெலாம் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. சரி விடு, அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு. நான் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அவங்க வீட்டிலையே அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். சொல்லு, யார் அந்த பொண்ணு? ஏதோ பிஸ்னஸில்? சீச்சி, பிஸ்னஸ் அவளுகள்லாம் இல்லை, அது என் டார்லிங். இந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனோட வால்பேப்பரை காட்டுறாரு. பார்த்தா அதில் நீங்கள் இருக்கீங்க. டே இது ஒய்யன்லடா? ஆமாம் அவளே தான், பாரு இதான் உன் மருமக, இவளை தான் லவ் பண்ணுறேன், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், 6 மாதமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா ஏண்டா இந்த பொண்ணு தானடா, போய் அவகிட்ட உன் லவ்வை சொல்லியிருக்கலாம்ல. எதுக்கு? செருப்படி வாங்கவா?
அவள் மனசில் என்ன இருக்குது ஏதுன்னு ஒன்றும் தெரியல. இப்போ போயிட்டு நான் அதை சொல்லிவிட்டு அப்புறம் அவள் வேறு எவனாச்சும் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாள். அதை எப்படி ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்ல. சரி, இப்போது நான் என்ன பண்ணட்டும்? கட்டினா இவ்வளோ தான் கட்டுவியா? ஆமாம், கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன். பேசாமல் அவங்க அப்பா கிட்டே போயிட்டு நான் பொண்ணு கேட்கட்டா? கேளு, தாராளமாக கேளு. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணால் போதும். அவளை மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன். அப்படியே அவங்க வீட்டில் ஒத்துக்கலைன்னா அவளை தூக்கிட்டு வந்தாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இல்லை, நீ எதுக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்குலாம் பேசிகிட்டு இருக்க? உங்கள் அம்மா என்னென்னு பேசி உனக்கு ஒய்யனை முடிச்சு வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஆமாம், அதுக்கு அவள் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுமே. அதான பிரச்சனையே, ஒத்துக்கணுமே. ஒத்துக்க மாட்டாளே. சரி, நம்ம எப்படியாச்சும் உங்கள் அப்பா மண்டையை கழுவி அவங்க அப்பா போயிட்டு அவளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு பேசி விட்டுட்டு வந்துடலாம். சரியா? என்னைக்கு போகலாம்? போகிறது அவகிட்ட நான் இன்டைரக்டாக கேட்டு சொல்கிறேன் உங்கள் அப்பா எப்போ வீட்டில் இருப்பாருன்னு. அப்போ போய் பேசி முடிச்சிடலாம். ஓகே? சரிடா. ஆமாம், நம்ம 2 பேருமே பேசிகிட்டு இருக்கோமே, உங்கள் அப்பா கிட்டே எதுவுமே கேட்கலேன்னு சொல்லிட்டு அப்போ தான் டேவோட அப்பாவை திரும்பி பார்க்குறாங்க. அப்போல டே அப்பா சொல்கிறாரு, அம்மாவோன்னு பேசி முடிவு பண்ணிட்டீங்க. இதில் நான் யார் தண்ணி கேன் போட வந்தவனா? நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணாலும் சரி, இவனுக்கு கல்யாணம்னா அது போதும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு வந்து போயிடுறாரு. ஸோ டே வந்து ப்ளஷ் ஆகி வைக்கப்பட்டுட்டே உங்கள் வால்பேப்பரை பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்படியே வந்து அன்றைக்கி நாள் வந்து போகுது. தென் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பி நீட்டாக வந்து போயிட்டுருக்கீங்க. அப்போல டே வந்து கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அட்டென்ட் பண்ணி சொல்லுங்கள் சார். எங்கே வந்துட்டுருக்க? அது பஸ்ஸில் வந்துட்டுருக்கேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை, பொறுமையாகவே வா, இன்னும் காணமேன்னு கால் பண்ணி கேட்டேன். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு காலை வந்து கட் பண்ணிடுறாரு. ஸோ நீங்கள் வந்து கம்பெனிக்கு வந்து ரீச் ஆகிட்டீங்க. ஸோ நேராக வந்து நம்ம டேயோட ரூமுக்கு வந்து போயிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டு உள்ளே போகிறீங்க. பார்த்தா உள்ளே ஒரு பொண்ணு நிற்கிறா. அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸ், நினச்சேன் பொண்ணு இல்லாமல் நின்னாதான் அதிசயம். எப்போ பாரு பொம்பளை பிள்ளையோடய சுற்றிட்டுருக்காரு, என்ன கேரக்டரோ தெரில இவர் அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே புலம்பிட்டு அவர்கிட்ட போயிட்டு, சார் வந்துட்டேன், பார்த்துட்டேன்டி நீ வந்ததை, சைனை போட்டுட்டு போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் சைனை போட்டுட்டு ஸோ அவருக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன செட்டப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களோட டேபிள், லேப்டாப் இதெல்லாம் நீங்கள் போய்ட்டு அங்கே உட்காந்துருக்கீங்க. இன்றைக்கி என்ன வேலை ஒன்றும் தெரியலையே, இப்படி வந்து வந்து சும்மாவே உட்காந்துட்டு போயிட்டுருக்கியோ, என்னது இது? சரி, இதுவும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் டேயும் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு என்னமோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கா. கொஞ்சம் க்ளோஸாக தான் வந்து நிற்கிறா. ஸோ டே வந்து அவகிட்ட வந்து சிரித்து என்னத்தையும் சொல்லி சிரிச்சிட்ருக்காரு. நீங்கள் எப்போ பாரு எல்லா பொம்பளை பிள்ளைகிட்டையும் சிரித்து பேசுறது இவர் ஒரு பழக்கமாக வச்சுருக்காரு. அதனால தான் இன்னும் இவருக்கு கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன். சரியான ப்ளே பாயாக இருப்பாரோ அப்படின்னு நீங்கள் அதை நினச்சிட்டு, சிச்சி எவன் எப்படி போனால் உனக்கு என்ன, நீ எதுக்கு அதையெல்லாம் கண்டுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஒர்க்கை வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கிளம்பிட்டா. அப்போலேட்டே வந்து உங்களை கூப்பிடுறாரு. ஒயன் அப்படின்னு சடனாக கூப்பிடும். நீங்கள் திடுக்குன்னு பயந்துடுறீங்க. சொல்லுங்கள் சார். இங்கே வா, எஞ்சு வா. எதுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிச்சு டே பக்கத்தில் போய் நிற்கிறீங்க. ஆமாம், உங்கள் அப்பா இன்னைக்கு நான் ஈவினிங்கு ஃப்ரீயா? இன்னைக்கு ஈவினிங் அப்பா ஃப்ரீயாக தான் இருப்பார். எதுக்கு சார் கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, அம்மாவும் அப்பாவும் உங்கள் அப்பாவை மீட் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதான். அவங்க எதுக்கு ஏன் அப்பாவை மீட் பண்ணணும்? அது அவங்ககிட்ட தாண்டி கேட்கணும். அதனால தான் ஸோ ஈவினிங் 3 பேரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரலான்ட்ருக்கோம். அதுக்காக தான் முன்னாடி கேட்டுக்கிட்டேன். ஓகே, இன்றைக்கி நம்ம 2 பேரும் சீக்கிரமாகவே போயிடலாம். சீக்கிரமாக எங்கே போகணும்? உங்கள் வீட்டுக்கு நீ சீக்கிரமாக போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லிவிடு, இந்த மாதிரி ஆஃபீஸ்லேருந்து என் சாரோட அம்மா அப்பாவும் வராங்கன்ட்டுன்னு. முன்னாடியே எச்சரிக்கை கொடுக்குறது நல்லது தானே? ஆமாம், நல்லது தான். சரி சார். போய் ஒர்க்கை பாரு அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்கள் போயிட்டு உங்கள் ஒர்க்கை பார்த்துட்ருக்கீங்க, அவரோட ஒர்க்கை பார்த்துட்ருக்காரு. ஸோ அவர் உங்களையே வந்து பார்த்துட்ருக்காரு. அச்சோ என் செல்ல எவ்வளோ அழகா இருக்கா, ஐயோ அவள் காதோர தொங்குற தோடு, அவள் போட்டிருக்க செயின், வளையல், வாட்சு, ரிங்கு, ட்ரெஸ்ஸு, ஹீல்ஸு, ஐயோ ஹேரு, என்னம்மா நீ இப்படி பண்ணுறியேம்மா, எப்படியாவது இவ்வளோ உசாரு பண்ணி கல்யாணம் பண்ணிடுடாட்டே. எப்பட்றா இவளுக்கு இவ்வளோ கீழே போகலான்னா என்னால் நம்பவே முடியலட்டே. நீ அதுவும் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டில் நம்பாமல் இருந்த ஆள் ஒன்றே சாச்சிட்டானா. இவ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பா, ஆனால் ஒன்றுமே தெரியாதவ மாதிரி மூஞ்ச வச்சுருக்காளே. அவளோட குட்டி குட்டி ரியாக்ஷன் கூட ஐயோ என்னை தூக்குது. இன்றைக்கி போயிட்டு செல்லம் வெயிட் பண்ணு, இன்றைக்கி வந்து மாமா பொண்ணு கேட்குறேன், எண்ணி 30 நாள் உன்னை கல்யாணம் பண்ணுறேன், என்னோடய பொண்டாட்டியை அவனை அஃபிஷியலாக ஆக்குறேன் அப்படின்னு உங்களை பார்த்து அவர் வந்து மைண்ட் வாய்ஸ் நினச்சிட்டு ஸோ அவரோட ரியாக்ஷனை கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே ஓரக்கண்ணிலே பார்த்துட்டு ஸோ டக்குன்னு வந்து அவரை பார்த்த மாதிரி திரும்பிடுறீங்க. அவர் உங்களை பார்த்து பல்ல காட்டிகிட்ருக்காரு. என்ன சார் என்னாச்சு? அது ஒன்றும் இல்லையே, நீ எதுக்கு இப்போ சடனாக திரும்பின? இல்லை ஒரு மாதிரி என்னமோ பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதான் எதுவும் பிரச்சனையானு திரும்பி பார்த்தேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ஒர்க்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சைடை வந்து திரும்பிடுறாரு. ஜோ பார்த்துட்டாலே பரவாயில்ல, நம்ம ஆள் தானே, என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஃபோன் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தூரமாக நின்று எடுத்துகிட்ருக்காரு. நீங்கள் அவரை வந்து அப்பப்போ வந்து திரும்பி பார்த்துட்டே இருக்கீங்க. கரடி மொழி சரியில்லையே, ஒரு மாதிரியில் பண்ணிகிட்ருக்காரு. எதுவும் நம்மளை வச்சு பெருசாக பிளான் போடுறாரோ? இருக்கும் பிளான் போட்டாலும் போடுவார். அதுக்கு மட்டும் மடங்கிடவே கூடாது. ஏன் மடங்கிடவே கூடாது? இன்னும் ஒரு 6 மாதம் இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே வேறு கம்பெனியில் ட்ரை பண்ணி டக்குன்னு மாறிக்கோ. ஏன்னா இவர் மொழியும் சரியில்லை, இவரோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சைடு பிளான் போட்டுட்ருக்கீங்க. இப்படியே அந்த டே வந்து போகுது. ஸோ ஈவினிங் நீங்கள் கிளம்பி போயிட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட வந்து இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன தான் இருந்தாலும் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. இதுக்கு இவங்க ஃபேமிலி இங்கே வந்து இவங்கக்கிட்ட என்ன பேச போகிறானுங்க, இவங்கள பற்றி அவங்க என்ன பண்ண போகிறாங்க, என்ன பிளான் வச்சுருக்கானுங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்படியே புலம்பிகிட்டே வந்து கிளம்பி வந்து உட்காந்துருக்கீங்க. ஒரு நல்ல பொண்ணு மாதிரி கிளம்பி உட்காந்துருக்கீங்க. அப்போலாம் வந்து டே வந்து கால் பண்ணுறாரு. நீங்கள் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் சார், வந்துட்டோம், வாசலில் தான் நிற்கிறோம், வெளில வா, இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு மெயின் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ பார்த்தா டேயோட அப்பா, டேயோட அம்மா 3 பேருமே நல்ல ஒரு ப்ரைட்டாக ஒரு ஸ்மைலோடு வந்து நிற்கிறாங்க. நீங்களுமே என்ன தான் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரைட்டான ஒரு ஸ்மைலோடு அவங்கள வந்து உள்ளே வெல்கம் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா வந்து 3 பேரையுமே வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ சோஃபாவில் உட்கார வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஜூஸ் வந்து கொடுக்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உள்ளுக்கு பக்குன்னு குதிரையெல்லாம் ஓடுது ஹார்ட்டுக்குள்ளே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும்ல, எதனால இவங்க பார்க்க வந்திருக்காங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயும் ஒரு டென்ஷன்லேயுமே நீங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க. டே வந்து அப்பப்போ உங்களை திரும்பி பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த சிரிப்பை பார்க்கல உங்களுக்கு இன்னும் பகீர்னு இருக்குது. அப்போல டே அம்மா வந்து உங்கள் அப்பாவை பார்த்து நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, நாங்கள் கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கு வெளியில் எங்கேயும் மாப்பிள்ளை பார்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்துட்டே அம்மா உங்கள் அப்பா கிட்டே கேட்கவும் உங்களுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ இது எதுக்கு இந்த அம்மா கேட்குது தெரிலையே, ஒருவேளை அவங்க சொந்தக்கார பையனுக்கா இருக்குமோ? இருக்கலாம், அப்பா எப்படி வேணான்னு சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து திருன்னு முடிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போல உங்கள் அப்பா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நாங்கள் எனக்கு எங்கேயும் மாப்பிள்ளையெல்லாம் பார்க்கல, இன்னும் பார்க்கவும் ஆரம்பிக்கல, அவள் இப்போதைக்கு கல்யாணம்லாம் வேணான்னு சொல்லிட்டுருக்கா, அதை ஒரு 6 மாதம் போகட்டும்னு வச்சுருக்கேன். ஆனால் வயசு ஆயிடுச்சு, 23 ஆயிடுச்சு, பொம்பளை பிள்ளைய இதுக்கு மேலே வீட்டில் வச்சுக்கிறது நல்லதில்லை. சொல்லுங்கள், இன்னும் பார்க்கல, என்ன விஷயம்? அது
என் பையனுக்கும் இன்னும் மேரேஜ் ஆகல. அவன் இத்தனை நாளாக கல்யாணம் வேணாம் வேணான்னே ஓட்டிட்டான். பார்க்காத பொண்ணு கிடையாது. ஆனால் அவன் உங்கள் பொண்ணுனா கட்டிக்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு நீங்கள் அப்படியே ஷாக் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நிற்கிறீங்க. என்னது, என்ன கட்டிக்கிறேன்னு சொல்கிறாரா? இது என்ன புது வம்பா போச்சு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறீங்க. டே வந்து உங்களை பார்த்து ஒரு மாதிரி வெக்கப்படுறாரு. நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. 6 மாதம் வேறு வேலையை பார்த்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா வருஷம் போல் தலையில் கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டுட்ருக்காங்க அம்மாவும் மகனும். அப்பயும் உங்கள் அப்பா அதெல்லாம் ஓகேம்மா, ஆனால் ஒய்யன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல. ஆமாம், ஐயோ என் அப்பா எவ்வளோ ஒரு நல்லவராக இருக்காரு. இப்போ நம்ம கிட்ட கேட்பாரு, நம்ம வந்து இல்லைன்னு சொல்லிடுவோம், முடியாதுன்னு சொல்லிடுவோம். கேட்கட்டும் அப்படின்னு வந்து நீங்கள் உங்கள் அப்பாவை பார்த்துட்ருக்கீங்க. அப்போல டே சொல்கிறாரு, இதில் என்ன இருக்கு அங்கிள், அவளுக்கு என்னை பிடிக்கும். அவள் இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா அவள் கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போதைக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டுருப்பா. என்னை நம்புங்க, அவளை நான் நல்லா வச்சு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டேவை பார்த்து பயங்கரமாக முறைக்கிறீங்க. உடனே நீங்கள் முடிவை சொல்லணும் அவசியம் இல்லை. நல்லா வந்து ஃபேமிலி கூட பேசி முடிவு பண்ணி சொல்லுங்கள். பட் அவங்க பொண்ணை நான் நல்லா வச்சு பார்த்துக்குவேன், இவ்வளோ பண்ணுங்க அவ்வளோ பண்ணுங்கன்னெலாம் நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். பொண்ணை கொடுத்தீங்கன்னா இப்போ கூட கொடுத்தீங்கன்னா கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவேன். நான் என்ன பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அவர் வந்து அப்படியே உங்களை பார்த்து கண்ணடிக்கிறாரு. என்னது இது? ஷோ, எந்த மைண்டில் இவர் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு? இவருக்கு பின்னாடி சுத்தாத பொண்ணுங்களே இல்லை. எத்தனை பொண்ணு கூட நல்லா சிரித்து பேசிகிட்ருக்காரு. எவன் மலையுமா எந்த ஃபீலிங்ஸும் வரல. என்ன நான் கல்யாணம் பண்ணுவேன்னு அட்டம் பிடிக்கிறாராம். இவர் இன்னும் சின்ன பப்பாவா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே தான் புலம்பிகிட்ருக்கீங்க. அப்போலட்டே அம்மா எந்திரிச்சிட்டு, அவன் சொல்கிறதும் கரெக்டாக, நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு சொல்லுங்கள். ஆனால் மருமக அழகாக இருக்கா, என் பையன் அடம் பிடிக்கிறதுல தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் நல்ல அம்மா நல்ல பையன் அடம் பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நான் செத்தாலும் சாவனே தவிர இந்த டேவை மட்டும் கல்யாணம் பண்ணவே மாட்டேன். கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன்னா டெய்லியும் ஒருத்தி கூட அவர் ஏதாவது பண்ணிட்டு வந்து நின்னாருன்னா என்ன பண்ணுறது? நீ இதுக்கு அந்த அளவுக்குலாம் யோசிக்கிற? கல்யாணம் பண்ணாதானே எப்படியாவது அப்பா காலு கையில் உருண்டாது பிறண்டாது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காத ஒய்யன் எப்படியாவது நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளேயே தான் வந்து உங்களோட கதறெல்லாம் வந்து புலம்பிக்கிறீங்க. உங்கள் அப்பா சொல்கிறாரு, சரிம்மா நான் நாளைக்கு ஒய்யன்கிட்டே முடிவை சொல்லி ஆஃபீஸ்க்கு அனுப்பி விடுறேன், சரிங்களா? சரி, பார்த்து நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படின்ட்டே அப்பா சொல்கிறாரு. அப்போல உங்கள் அப்பா கண்டிப்பாக நல்ல முடிவாக சொல்லி அமுச்சு விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க. போச்சு, எங்கள் அப்பா இன்டைரக்டாக வாக்கு கொடுக்குறாரே, அப்போ கட்டிக்க சொல்லுவாரோ, போச்சு அப்படின்னு நீங்கள் இப்படி புலம்பிகிட்டே வந்து ஃபேஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி சேடாகிடுச்சு. டே வந்து அப்படியே, சரிங்க மிஸ்ஸஸ் டே, நான் கிளம்புறேன். இங்கே பாருங்க, மிஸ்ஸஸ் டேலாம் சொன்னீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஓ, கல்யாணத்துக்கு அப்புறம் உரிமையாக கூப்பிடுமாமான்னு சொல்கிறியா? ஸோ ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. நான் இதை உங்ககிட்டேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியே பேபி, எப்படி இருக்குது மாமாவோட சர்ப்ரைஸ்? ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி கோவப்படாத, நாளைக்கு நல்ல முடிவாக வந்து சொல்லு, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு வந்து போகிறாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறீங்க. டே ஃபேமிலி வந்து கிளம்பிட்டாங்க. உங்கள் ஃபேமிலி சோஃபாவில் வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் அப்பாவும் அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. டே சொல்கிறா, அமைதியாகவே இருக்க, உனக்கு ஓகேவா? நீங்கள் என்னப்பா முடிவு பண்ணியிருக்கீங்க? அது எனக்கு சரியாக தான் படுது. அதுவும் இல்லாமல் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, மேரேஜ் ஆகிட்டா உனக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இவ்வளோ பெரிய சம்மதம் தேடி வரும்போது எப்படா வேணான்னு சொல்கிறது? பையனும் நல்லா பார்க்க லட்சணமாக அழகாக இருக்கார், ஃபேமிலியும் நல்லா தான் தெரியுறாங்க, அங்கே தான் ஒர்க்கும் போயிட்டுருக்க. ஸோ உனக்கு இன்னுமே நல்லா உங்களை பற்றி தெரியும். யோசிச்சு முடிவு சொல்லு. ஆனால் அம்மா அப்பா 2 பேருக்குமே ஓகே தான், நீ சொல்கிறதுல தான் இருக்குது.
ஆனால் வெளியிலன்னு கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் கஷ்டம்தான். நகை போட சொல்லுவாங்க, நம்ம செலவுலாம் கொஞ்சம் இருக்குல்ல, ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனை இருக்கனால உனக்கு இது வேணான்னா மேரேஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் ஊரில் ஆளுக்கு ஒவ்வொன்றா பேச ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுடா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சொல்லவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நீங்கள் அவங்கள பார்த்து உங்களுக்கு ஓகேவா? அதான்டா அம்மா அப்பா 2 பேர், எங்கள் 2 பேருக்கும் ஓகே. அப்போது உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகேப்பா, நான் டேவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உங்கள் அப்பா அம்மா ரொம்பவே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி சிரிக்கிறாங்க. அந்த சிரிப்பை பார்த்தே நீங்கள் சிரிச்சுட்டு, அவர் இத்தனை நாளாக எல்லாருக்கூட கேஷுவலாக பழகுனது பேசினது, அவர் பிளேபாய் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு, இதெல்லாம் நினச்சிட்டு நீங்கள் உள்ளவே ஒரு மாதிரி வரிடாக ஃபீல் பண்ணுறீங்க. அப்படியே உங்கள் ரூமில் போயிட்டு படுக்கிறீங்க. எனக்குன்னு சில பல ஐடியல் டைப்லாம் இருக்குது, ஆனால் அதெல்லாம் டேட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஒரு பிளேபாய் அப்படிங்கிறது என் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் தப்பா, இல்லை உண்மையாகவே அவர் அப்படி தானா? பட் என்னையே மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஏன் அவர் ஆசைப்படணும்? ஒன்றும் புரியல. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேனா, இல்லை உண்மையாகவே அவர் அப்படி தானா? மேரேஜுக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போதோ தெரியல. அவர் மேரேஜுக்கு அப்புறமும் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அப்போ என்னோடய மொத்த ஹாப்பினஸ்மே போயிடுமே. பட் அம்மா அப்பா ஹாப்பியாக இருப்பாங்க, பொண்ணு ஒரு நல்ல இடத்துல பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்னு அதை நினச்சி சந்தோஷப்பட வேண்டியதான் அப்படின்னு நீங்கள் அப்படியே நினச்சிட்டு ஸோ அப்படியே படுத்துருக்கீங்க. ஸோ அந்த டே இப்படியே போகுது. இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகிறீங்க. டே இங்கிட்டும் அங்கிட்டும் அவரோட ரூமில் நடந்துகிட்ருக்காரு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐயோ வாடிய டார்லிங், உனக்கு அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் என்ன சார் வந்துட்டுன்னு உள்ள வா 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 வா. சொல்லு, முடிவை சொல்லு. எதுக்கு இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக நிற்கிறீங்க? ஆமாம், என் ட்ரீம் கேர்ள் கல்யாணத்துக்கான முடிவை சொல்ல போகிறா. அப்போது எனக்கு அந்த படபடப்பு இருக்க தானே செய்யும். ஓ அப்படியா, நான் ட்ரீம் கேர்ள் உங்களுக்கு? ஆமாண்டி. ஆமாம், நீ ட்ரீம் கேர்ள் தான். சரி சொல்லு. நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு விஷயத்தை பற்றி கேட்கணும். என்ன விஷயண்டி கேட்கணும்? ஏன் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேற? அவசரத்தை புரிஞ்சிக்காமல் இப்படி பண்ணாதடி. ஃபஸ்ட்டு நீ என்ன முடிவுன்னு சொல்லு, அதுக்கப்புறம் மணிக்கணக்காக உட்காந்து நீ கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். இல்லை, நான் ஃபஸ்ட்டு இதை தான் கேட்பேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அவசரப்படுறீங்க? பெண்ணம்மாவளே, சரி கேளு, என்ன விஷயம்? உங்களுக்கு எப்படி என் மேலே இப்படி ஃபீலிங்ஸ் வந்துச்சு? இப்படி திடீர்னு கேட்டால் நான் எப்படி சொல்கிறது? ஆக்சுவலாக உன்னைய ஃபஸ்ட் டைம் எப்போ பார்த்தனோ, நீ எப்போ இன்டர்வியூக்கு வந்தியோ அப்போயே நான் ஃபாலோ ஆகிட்டேன். அப்படியா? அப்போ அதுக்கு முன்னாடி லவ் அதெல்லாம் ஒன்றும் வரலடி. எவன் மேலேயும் வரல, இனிமேல் வரவும் செய்யாது. அதான் உன் மேலே வந்துடுச்சுல. சரி சொல்லு, உங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு ஓகேவா? அது என்னடி இழுக்கிறான்? இங்கே பாரு, கல்யாணத்துக்கு ஓகே இல்லைனாலும் நான் உன்னையே தான் கட்டிக்குவேன். தூக்கிட்டு போயாச்சும் கட்டிக்குவேன். அதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. கல்யாணத்துக்குலாம் ஓகே, அப்பா அம்மா யோசித்து சொல்லிட்டாங்க. எனக்கும் ஓகே தான். என்னடி சொல்கிற? உண்மையாவா? கல்யாணத்துக்கு ஓகேவா? ஆமாம், சொல்கிறது புரியுதுல, கல்யாணத்துக்கு ஓகே தான். ஐயோ இச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தூக்கி சுற்றுறாரு. நீங்கள் ஒரு ஜங்ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க? கீழே இறக்கி விடுங்க. யாராச்சும் பார்த்துட்டா என்ன ஆகுறது? எவன் பார்த்தா எனக்கு என்ன? ஏன் வருங்கால பொண்டாட்டி நான் தூக்கி சுற்றுறான். எதுக்கு நீ? நானும் நேற்றுலேருந்து பார்த்துட்ருக்கேன். மூஞ்ச ஒரு மாதிரி உம்முன்னே வச்சுட்டு ஒரு மாதிரி எரிஞ்செறிஞ்சு விழுகிற. என்னடி பிரச்சனை உனக்கு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா கல்யாணத்தில் எதுவும் விருப்பம் இல்லையா உனக்கு? அப்படிலாம் இல்லை. சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். என்ன வேலையை பார்க்க போகிறா? இப்போ போயிட்டு அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு அடுத்தடுத்து கல்யாணத்துக்கான வேலையை பார்க்கலாம். 1 மாதத்துக்குள்ளே எனக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும். 1 மாதத்துக்குள்ளேயா? ஏன் இப்படி அவசரப்படுறீங்க? ஆமாம், என் ட்ரீம் கேர்ள் எல்லாருக்கும் ஓகே. அப்போ எதுக்கு மேரேஜ் தள்ளி போட்டுக்கிட்டு? அப்போது டக்குன்னு முடிக்கிறது தானே நல்லது. அதான்.
உங்களுக்கு வந்து இவர் இப்படி பேசுகிறது, ஸோ உங்களை அவ்வளோ ஈகராக வந்து மேரேஜ் பண்ணிக்க ரொம்ப ஈகராக இருக்கிறது, அப்புறம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரிலாம் சொல்லையில் உங்களுக்கே ஒரு மாதிரி கொலாப்ஸ்ட் ஆகுது, இன்னுமே நல்லா ஆகுது. ஒருவேளை தேவை நான் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறேன்னா? எனக்கு இதை யோசிச்சு செத்துருவேன் போல இருக்குது. சரி, ஓகே, சொல்லியாச்சு, போகிற போக்கில் நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு சேரில் உட்காடுறீங்க. ஸோ அவர் வந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு குதிச்சுட்டு நிற்கிறாரு. ஸோ அவரோட எக்ஸைட்மெண்ட், அவரோட ஹாப்பினஸை பார்க்கல உங்களுக்கே லைட்டாக வந்து சிரிப்பு வருதுன்னு ஒரு புன்னகையான ஒரு ஸ்மைல் வருது. பட் நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஸோ இதை நினச்சி யோசிச்சுட்ருக்கீங்க. இப்படியே 2 days வந்து போகுது. ஸோ வீட்டில் வந்து மேரேஜ் டேட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்கீங்க. எல்லாருக்குமே இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நிறையா பேர் கங்க்ராட்ஸ்லாம் சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து ஸோ உள்ள ஒரு குழப்பத்தை வச்சுக்கிட்டு வெளியில் ஹாப்பியாக இருக்க மாதிரி எல்லாருக்கும் முன்னாடி நடிச்சிட்ருக்கீங்க. அப்போல ஒரு பொண்ணு வந்து வர்றா. ஸோ அப்போட்டே வந்து இல்லை, அவர் ஒரு முக்கியமான மீட்டிங்க்காக போயிட்டாரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு வந்து நீங்கள் டேயோட ரூமில் வந்து உங்கள் டேபிளில் வந்து உட்காந்துருக்கீங்க. அந்த பொண்ணு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறா. ஸோ அவள் வந்தது கூட தெரியாமல் நீங்கள் அப்படியே வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் உட்காந்துருக்கீங்க. ஒயன் ஒயன் சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்க? உன் ஃபேஸே சரியில்லையே ஒரு 3 days-ஆ? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, நல்லா தான் இருக்கேன். இல்லை, மேரேஜ் டென்ஷன். என்ன டென்ஷன்? அதான் டீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பார்த்துக்குவார்ல, அப்புறம் என்ன? பார்த்துக்குவார் தான், இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஏன் உன் ஃபேஸே சரியில்லையே? மேரேஜ் பிடிச்சி தான் பண்ணுறியா? பிடிச்சி தாங்க பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது? அப்படி இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபேக் ஸ்மைல் மாதிரி தெரியுது. அதான். இங்கே பாரு, நான் சொல்கிறேன்னு நீ அதை எதையும் யோசிக்காத. டே மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்கிறது நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அவர் எவ்வளோ ஜாலியான டைப் தெரியுமா? நீ எதை நினச்சி பயப்படுறேன்னு தெரில. அழகு இருக்க இடத்துல தான் ஆபத்து அதிகமாக இருக்குன்னு நீ அந்த மாதிரி நினைக்கிறியோன்னு எனக்குமே தோணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் உன் மனசில் என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியாதுல்ல. இருந்தாலும் நான் சொல்கிறேன், அவர் அந்த மாதிரி பையன் கிடையாது. இங்கே தான் நான் 3 years-ஆக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேருந்து அவரோட கேரக்டர் சொல்கிறேன். ரொம்ப தங்கமான மனுஷன். எத்தனையோ பொண்ணு அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறது, அங்கங்கே கையை வைக்கிறது, ஒவ்வொரு பார்ட்டிலையும் நடக்கிறது தான். பட் அவர் அப்படி தட்டி விட்டுருவார். அடுத்த நாள் வந்து சாரி கேட்பாளுங்க. ஓகே, இட்ஸ் ஓகே, ட்ரிங்க்ஸ் பண்ணனால தானே அப்படின்னு கேஷுவலாக மன்னிச்சு விட்டுருவார். மற்றபடி இந்த மற்ற CEO மாதிரி குடிச்சிட்டு இருக்கிறது, அங்கே வம்பளிக்கிறது, கேர்ள்ஸு, அந்த பழக்கம் இந்த பழக்கம்லாம் அவருக்கு கிடையாது. அவருக்கு என்னவோ தெரியல, உன் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருச்சு, உன்னை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டுன்னு இவ்வளோ சீக்கிரமாக கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்ணுறாரு. நீ எது நினச்சி கவலைப்படாத. அவர் மேரேஜ்க்கு அப்புறமும் நீ நல்லா தங்கமாக பார்த்துக்குவார். ட்ரஸ்ட் மீ. சரிக்கா, எல்லாருக்கும் எல்லா கேர்ள்ஸுக்கும் இருக்க ஒரு பயம்தானே, அந்த மாதிரி தான் எனக்கும் உள்ள ஓடிட்டே இருக்குது. அது அவர்கிட்டையும் சொல்ல முடியாமல் கேட்க முடியாமல் ஒரு மாதிரி திணறி போய் நிற்கிறேன். அவ்வளோதான், போக எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி சேரில் உட்காடுறீங்க. ஸோ அவங்களுமே வந்து வெளியில் போயிடுறாங்க. டே வந்து மீட்டிங் முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் டென்ஷன்டாக உள்ளே வராரு. நீங்கள் எந்திரிச்சு நிற்கிறீங்க. அம்மோ கொஞ்சோன்னு தண்ணி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அவர் ஷர்ட் பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு ஸோ ஏசியை நல்லா ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே வந்து லாங்காக ஒரு ப்ரீத் பண்ணுறாரு. நீங்கள் என்னாச்சு, டென்ஷன்டாக இருக்க மாதிரி இருக்குது, எதுவும் பிரச்சனையா மீட்டிங்கில்? அப்படிலாம் இல்லடி, கொஞ்சம் ஃபைலை காண இடையில அதில் லைட்டாக ரொம்ப டென்ஷன்ட் ஆகிட்டேன். அதான் ப்ரெசன்டேஷன் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அதான் நீ போன நல்லா பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன்னு பார்த்தேன். பட் ஒரு தலை சுத்தன்னு சொல்லியிருந்தேன். இப்போ ஓகேவா? நார்மலாக இருக்கியா? இல்லை ஹாஸ்பிட்டல் போகலாமா? அப்போல்லாம் இல்லை சார், நல்லா தான் இருக்கேன்.
என்னடி இன்னும் சார் மோன்னு கூப்பிட்டுட்ருக்கா? உரிமையாக செல்லம்மா ஏதாச்சும் கூப்பிடு, இல்லாட்டி டேன்னு கூப்பிடு. அது என்ன சாரு இருன்னு கருமம் நல்லாவா இருக்கு? அது கூப்பிட்டே பழகிட்டேன்ல, அதான் டக்குன்னு மாற்ற முடியல. டக்குன்னு மாற்ற முடியாது தான், ஆனால் இப்போவே நீ ஏதாச்சும் சொல்லி பழகுனாதான் போக போக சரியாக போயிடும். இப்போயும் நீ சார் சார்னு கூப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடியும் அதே பழக்கம்தான் வரும். புரியுதா? புரியுது. சரி, இன்றைக்கி ஈவினிங் போல் நம்ம போயிட்டு மேரேஜுக்குள்ளே ஷாப்பிங்ஸ்லாம் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? நம்ம 2 பேர் மட்டுமா? ஆமாம், நம்ம 2 பேர் மட்டும்தான். போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அப்புறம் அம்மா அப்பா வந்து தனியாக போய்கிட்டோம். நம்ம 2 பேரும் கப்புள்ஸாக தனியாக போகலாம். ஓகேவா? எதுக்கு தனித்தனியாக போயிட்டு 2 ஃபேமிலியும் மொத்தமாக போயிட்டு வந்துடலாமே அப்படிங்கிற? ஆமாம், ஆனால் நான் கப்புள்ஸாக போகணுன்னு ஆசைப்பட்டேனே. கல்யாணத்துக்கு அப்புறம் கப்புள்ஸாக தானே எங்கே போனாலும் போக போகிறோம். மேரேஜுக்கு முன்னாடி ஃபேமிலியோடு போகிறது தானே கொஞ்சம் நல்லது. என்ன பயப்படுறியா? எதுவும் நைட்டு ஆயிடுச்சுன்னா பண்ணிடுவானோன்னு? அப்படிலாம் இல்லை, நான் அப்படி சொல்லவே இல்லையே. அந்த மீனிங்கில் கல்யாணத்துக்கு அப்புறம் 2 ஃபேமிலியும் ஒன்றா போக முடியுமோ முடியாதோ, நல்ல காரியத்துக்காக ஷாப்பிங் போகிறோம். அப்போது 2 ஃபேமிலியோடு போயிட்டு சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்துடலாமேன்னு சொன்னேன். அதை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க போல். சரி சரி, ரொம்ப டென்ஷனாக இருக்குது. ஒரு கிஸ் மட்டும் கொடுக்குறியா? அதெல்லாம் முடியாது, எதா இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து திரும்புகிறீங்க. அவர் டக்குனு உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அப்படியே ஃபோர்ஸ்டாக அவர் மேலே வந்து உட்காடுறீங்க. உங்களுக்கு ஹார்ட் பீட் ரொம்பவே வந்து ரைஸ் ஆகுது. என்ன டேப் பண்ணுறீங்க? விடுங்க, யாராச்சும் வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க. என்னன்னே தெரிலடி, உன் ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது. முன்னெல்லாம் நார்மல் டேஸில் இருக்கிறத விட இப்போ ரொம்ப ஒரு மாதிரி மேரேஜ் அந்த விஷயம் கேட்டதுலேருந்து ரொம்ப சேடாகவே வச்சுருக்கேன். என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? கல்யாணம் பிடிக்கலன்னா சொல்லிவிடு. வேண்டாம், பண்ணிக்க வேண்டாம். உனக்கு எப்போ என்னை பிடிச்சிருக்கோ அப்போ கூட பண்ணிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் ஃபேஸ் அப்லாம் வச்சுருக்காதடி. அது உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அதான். என்னது? என்ன கேட்கணும்? தாராளமாக கேளு, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உனக்கு சம்திங் என்கிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அதான் உன் ஃபேஸ் அறியல. ஐம் ரைட்? ஆமாம் டே, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் லைஃப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அதான், லைஃப் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதா? லைஃப் போகிற அளவுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு அவர் கேட்டுட்ருக்கீங்களே. ஸோ வந்து டேக்கு வந்து கண்டினியூஸாக கால் வருது. இவங்க வேற படுத்துகிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணி வந்து பேசுகிறாரு. நீங்கள் அவர்கிட்டேருந்து எந்திரிச்சிட்டு வந்து போயிடுறீங்க. கால் வரிசையாக வரும். அவர் எந்திரிச்சு வந்து மீட்டிங் ஹால்குள்ளே வந்து போயிடுறாரு. இப்படியே வந்து டேஸஸ் வந்து போகுது. ஷாப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒர்க்கு இந்த மாதிரி வந்து மேரேஜ்க்கு முன்னாடி மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் முடிக்கிறது, இந்த மாதிரி ரொம்பவே வந்து பிஸியாகிடுறாரு. நீங்கள் இதை பற்றி வந்து கேட்கவே முடியலை. ஸோ மேரேஜ் மார்னிங் கொஞ்சமாச்சும் வந்து ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக வச்சுக்கணும். ஸோ சிரிச்ச முகத்தோடு வச்சுக்கணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த ஆள் வந்து கேட்பாங்க, எப்படி பதில் சொல்கிறேன்னு தெரியாமல் நீங்கள் வந்து நல்லாவே வந்து பிரைட்டாக வந்து வச்சுக்கிறீங்க. ஏன்னா வந்து நீங்கள் அவர்கிட்ட கேட்கவும் முடியல. ஸோ அவர்கிட்ட வந்து கேட்டிருந்து அவர் வந்து அவரோட சைட்லேருந்து ஏதாவது சொல்லியிருந்தா கூட நீங்கள் கொஞ்சம் நார்மலாக ஆயிருந்திருப்பீங்க. பட் அதை பற்றி வந்து உங்களால் கேட்கவே முடியல. ஸோ பிகாஸ் அவர் வந்து உங்கள் மைண்டில் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் வந்து இருக்கார். ஸோ பிஃபோர் மேரேஜ் இட்ஸ் ஓகே, பட் ஆஃப்டர் மேரேஜ் அந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, லைஃப்பில் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து திங்க் பண்ணியே வந்து இப்படி ஓடிட்டுருக்கு. ஸோ மேரேஜுக்கு வந்து மேக்கப்லாம் வந்து போட்டுட்டு ஸோ கரெக்டாக வந்து பொண்ணை வர சொல்கிறாங்க. சர்ச்சில் தான் வந்து மேரேஜ் ஆகுது. ஸோ வந்து உங்களை பார்த்துட்டு
பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் கரெக்டாக உங்கள் அப்பா கையை பிடிச்சிட்டு உள்ள வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ஸோ அவர் உங்களே வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ அவருக்கு அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்குது. ஸோ நீங்கள் அவரை பார்த்துட்டு லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவர் நல்லா ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. அவருக்கு கண்ணெல்லாம் கலங்குது. பிகாஸ் அவரோட ட்ரீம்கள் நீங்கள்ல. ஸோ உங்கள் கையை வந்து பிடிக்க போகுதுன்னு நினச்சி அவருக்கு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்கள் அப்பா அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி கையில் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஏறுறீங்க. ஸோ ஃபாதர் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த மேரேஜுக்கு கேட்குற மாதிரி கேட்குறாரு. ஸோ நீங்கள் 2 பேருமே எஸ் எஸ் சொல்லிவிட்டு ஸோ அப்படியே ரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. ரிங்கு மாற்றினதுக்கப்புறம் கிஸ் பண்ண சொல்லி ஸோ எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி சேரப் பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னுமே வந்து ஸோ நர்வஸாக இருக்குது. அப்படியே வந்து டே வந்து உங்ககிட்ட க்ளோஸாக வராரு. உங்களுக்கு அப்படியே லைட்டாக வந்து பாடி ஷிவர் ஆகுது. அவர் அப்படியே உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி, என்ன பயப்படுறியா? வெக்கமாக இருக்கா? இத்தனை பேருக்கு முன்னாடி எப்படா கிஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு கேட்கவும் நீங்கள் லைட்டாக ஆமாங்கிற மாதிரி நோட் பண்ணுறீங்க. அவர் அப்படியே வந்து சிரிச்சுட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்த மாதிரி நிற்கிறீங்க. உங்களுக்குள்ளே தோணுது, இப்படி ஒரு ஜென்யூனாக நம்ம சிச்சுவேஷன் நம்ம எப்படி இந்த பப்ளிக்கில் ஃபீல் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகிறாரு. இவர் அப்படிப்பட்ட கேரக்டரில் இருப்பார், வாய்ப்பே இல்லை. நீ தான் தேவையில்லாமல் அதை இதையும் போட்டு குழப்பிட்டுருக்க. கேஷுவலாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவர் அப்படிப்பட்ட கேரக்டர் தான். எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாரு. அதை நீ தப்பாக தான் எடுத்துக்கிறியா ஓயன்? இல்லைனா அவர் எப்படி வேணால் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனையோ தடவை நைட் டயத்தில் தனியாலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. நீ தான் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிற. உனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான உனக்கு ஏற்ற மாதிரி புருஷன் கிடச்சிருக்காரு. அதை நினச்சிட்டு இதெல்லாம் மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் மாதிரி சொல்லிக்கிறீங்க. ஸோ அந்த டே வந்து இப்படியே போகுது. ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் கரெக்டாக டேயோட ரூமுக்கு வந்து என்ட்ரி ஆகுறீங்க. ரூம் வந்து நல்லாவே டெக்கரேட் பண்ணி ஸோ டே வந்து பால்கனியில் நின்று கால் பேசிகிட்ருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே வந்து பக்கன்னு முடிச்சுட்டு நிற்கிறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அப்படிங்கிற நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு மாதிரி பகீர்னு பயமாக இருக்குது. அவர் வந்து ரொம்ப டென்ஷன்டாக ஒரு மாதிரி கத்தி பேசிகிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அவர் பின்னாடி போய் வந்து நிற்கிறீங்க. என்னாச்சுட்டே? வந்துட்டியாடி? ஒரு 5 மினிட்ஸ் இந்த கால் பேசிகிட்டு இருக்கேன். அவர் ஏதோ சம்திங் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. நீங்களுமே நோட் பண்ணிவிட்டு ஸோ அவரோட ப்ரைவசிக்காக அந்த இடத்த விட்டு தள்ளி விடுறீங்க. அவர் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே காலை கட் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே வந்து உங்களை பேக் ஹக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே உங்கள் நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் வந்து அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. ஐயோ, என்னால் நம்பவே முடியல. என் பொண்டாட்டி இப்படி குத்துக்கள் மாதிரி என் ரூமில் அது இப்படி நிற்கிறாளே, சத்தியமாக நம்ப முடியலடி. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? இன்றைக்கி நீ அஃபிஷியலாக மிஸ்ஸஸ் டேயோட பொண்டாட்டி ஆகிட்டா. அதை நினைக்கும் போதே ஐயோ அப்படி ஒரு சுகமாக இருக்குது. அப்படியே நல்லா உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, ஆமாம் உங்ககிட்ட கேட்கணுன்னு நினச்சேன். சுத்தமாக அந்த ஒர்க் ப்ரெஷரில் மேரேஜ் ப்ரெஷரில் மறந்துட்டேன்டி. என்னவோ அன்றைக்கி என்கிட்ட கேட்கணுன்னு சொல்லிட்டு இருந்தல, மேரேஜுக்கு அப்புறம் வாழ்க்கை போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு. என்ன விஷயம்? அது இனிமேல் கேட்ட நோ யூஸா அப்படி என்ன கேட்க போகிற? என்ன ஃபர்ஸ்ட் லவ் ஏதாச்சும் ஃபர்ஸ்ட் கிஸ் அந்த மாதிரி இருக்குன்னு கேட்க வரியா? அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படிங்களா மேடம்? ஆமாம், மேரேஜுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. மேரேஜுக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்கீங்களா, அதுதான் முக்கியம். இது நல்லா இருக்கே பா, அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்டாட்டி. இங்கே பாரு, நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன். உனக்கு சம்திங் என் மேலே ஏதோ சந்தேகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் உன் ஃபேஸே கொஞ்ச நாள் சரியில்லாமல் இருந்துச்சு. ஐம் ரைட்? அப்படி இங்கே பாரு, போயெல்லாம் சொல்லாத. நான் கேட்குறதுக்கு ஆமாவா இல்லையா அதை மட்டும் சொல்லு, ஓகேவா? சரி கேளுங்க. என் மேலே டவுட் இருந்துச்சா என்ன? இருந்துச்சு. எப்படிப்பட்ட டவுட்? அது நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக ஹக் பண்ணுறது, தொட்டு பேசுகிறது, இதெல்லாம் நான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு இன்றைக்கி மார்னிங் தான் புரிஞ்சிச்சு.
அப்படியா? அப்போது என்னை ப்ளே பாய் நினச்சிட்டு இருந்தியாடி? ஆமாட்டே. அடி பாவி, அதான் பிள்ளைக்கு ஃபேஸ் இப்படி போயிருந்துருக்கு. ஒரு ப்ளே பாயை கல்யாணம் பண்ணிக்க போகிறோமே, கல்யாணத்துக்கு அப்புறம் டெய்லி கூடயாச்சும் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்து நின்னானா என்ன பண்ணுறது? நம்ம வாழ்க்கை போயிடுமோன்னு நீ இதை நினச்சி தான் வரி பண்ணிவிட்டு அன்றைக்கி என்கிட்ட கேட்க வந்திருக்க. ஆமாம், செவ்விலே ஒன்று விடுவேன். என்னை பார்த்தா உனக்கு என்ன ப்ளே பாய் மறுத்ததா? இல்லை, அது அப்படி தோணுச்சு. எல்லாருக்கும் அப்படி தானே தோணும். ஜாலியாக பேசினா ப்ளே பாய்ங்கிறது, சிடுன்னு யார்ட்டையும் பேசாமல் இருந்தால் சிடு மூஞ்சிங்கிறது. இது நல்லா இருக்குடி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்கள் டைப்லாம். ஜாலியாகவே பேச மாட்டான், மூஞ்சி ஒருன்னே வச்சுருக்கான், சிடு மூஞ்சி அப்படின்னு சொல்கிறீங்க. ஜாலியாக பேசினா எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசுகிறான், அப்போ இவன் கண்டிப்பாக ப்ளே பாயாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்கிறது. என்னடி அம்மா இதெல்லாம் என்ன கரெக்டா? இல்லை, எல்லா பொண்ணுங்களுக்கும் தோன்றுதானே. அதான்டி எல்லா பொண்ணுங்களையும் தான் சொல்கிறேன், உன்னை மட்டும் தனியாக சொல்ல. இங்கே பாரும்மா, உன்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் டச் பண்ணுறேன். அதுக்குன்னு இந்த டச் கிடையாது, நான் சொல்கிறது அந்த டச். எனக்கு ஃபர்ஸ்ட் கிஸ்ஸும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கு எவன் மேலேயுமே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதனால நான் இத்தனை வருஷம் கல்யாணமே பண்ணாமல் இருந்தேன். என்னவோ தெரில, சண்டாளி ஒன்றை பார்த்ததுக்கப்புறம் வராத ஃபீலிங்ஸாக என்ன அப்படி வந்துச்சு. உன்னை பார்க்கறதுக்காகவே காலையிலே எழுந்திரிச்சு கிளம்பி ஆஃபீஸ் வந்து, உனக்கு வேலை இல்லைனாலும் வேலைன்னு சொல்லி இல்லாத வேலையை கொடுத்து உன்னைய பக்கத்துலேயே வச்சுருந்து பொத்தி பார்த்துக்கிட்டா மேடம் என்னை ப்ளே பாய் நினச்சிட்டு இருந்திருக்கீங்க. சரி விடுங்க, அதான் காலைல எல்லாம் கிளியர் ஆகிடுச்சின்னு சொன்னேன்ல. காலைல என்ன கிளியர் ஆனிச்சு? அது என்ன இத்தனை நாளாக கிளியர் ஆகாது, இது காலையில் எப்படி ஆணுச்சு? அது இவ்வளோ ஜென்யூனாக நடந்துக்கிறீங்க. நான் பப்ளிக் பிளேஸில் ஒரு மாதிரி ஷையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் லிப்ஸில் கிஸ் பண்ண வந்தவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிங்களா, அங்கே நிற்கிறீங்க. ஓ, அதான் மேடமோட ஹார்ட்டில் எனக்கு இடம் வந்துச்சோ. ஆக்சுவலாக நீ வைக்கப்பட்ட, சரி எதுக்கு மொத்தமாக நைட்டு வச்சு செஞ்சுக்கலான்னு அப்படியே விட்டேன். நைட்டா? என்ன நைட்டு? இன்றைக்கி நைட்டா? நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு பாரு, பெட்டெல்லாம் எப்படி டெக்கரேட் பண்ணி ரூமே எப்படி அசத்தி வச்சுருக்கானுங்கன்னு. எனக்கு தூக்கம் வருது, எனக்கு உடம்புல டயர்டாக இருக்குது, கொன்றுவேன் அவனை அதோட. இப்போ பார்த்தீங்களா, காலையில் தான் ரொம்ப ஜென்யூனாக நடத்துக்கிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்க எப்படி மிரட்டுறீங்கன்னு. அப்பெல்லாம் இருக்க முடியாது, நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரிப்லேருந்து வெளியில் வர பார்க்குறீங்க. நான் அவர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. சும்மா டெய்லி போயிட்டு பாடி இப்படி ஏற்றி வச்சுருக்கீங்களோ, விட்டுங்கட்டே. இங்கே பாரு, அட்லீஸ்ட் ஒரு கிஸ்ஸாவது கொடுத்துட்டு பாரு, நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஆனால் நீ பண்ணுறது ரொம்ப அநியாயம் தெரியுமா? கிஸ்ஸு சரி, கிஸ் தந்தா தூங்க விட்டுறணும். சரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே அவரை மெதுவாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருக்கு இதான் ஃபர்ஸ்ட் கிஸ். அந்த கிஸ் போக போக ரொம்பவே டீப்பாகுது. ஸோ அவர் கை வச்சுட்டு சும்மா இல்லாமல் உங்கள் பாடியே ஒரு வழி பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே சொன்னதோடு நான் ஹார்ட் ஸ்டாண்ட் போட்டுறேன்னு ஏன் நினச்சிடக்கூடாது. அவர் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. ஸோ பட் முடியல. அவர் உங்களை விடவே இல்லை. நீங்கள் அவர் கண்டினியூஸாக அடிச்சுட்டு கடைசியாக ஒரு வழியாக கிஸ்ஸை பிரேக் பண்ணுறீங்க. கல் நெஞ்சுக்காரி, போய் தூங்குடி போடி. சரி மாமா, நாளைக்கு பார்த்துக்கலாம், நான் போய் தூங்குறேன், நீங்கள் சீக்கிரமாக தூங்குங்க. என்ன சொன்ன? இப்போது ஏதோ ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டியே, மாமான்னு சொன்னேன். ஐயோ தங்கமே, இது போதுண்டி, போய் நல்லா தூங்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களுமே சிரிச்சுட்டே போயிட்டு பெட்டில் படுக்கிறீங்க. அவர் அப்படியே ஸோ அந்த சைடு படுக்கிறாரு. அப்படியே 2 பேரும் மாறி மாறி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணி தூங்குறீங்க. டடா, ஹாப்பி என்டிங். ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மேரேஜ் ஆகிட்டு மேரேஜுக்கு அப்புறம் எனக்கு பிடிக்காம கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி யோசித்தேன். சரி, எதுக்கும் உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமாக இருக்க பசங்க நீ எதுக்கு போய் பிரிக்கிறேன்னு எனக்கோ ஒன்று தோணி ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் நான் ஒன்று யோசித்தேன்.
இப்போ ரெக்கார்ட் பண்ணையில் அது ஒன்று வந்துச்சு. ஸோ மேரேஜுக்கு அப்புறம் 1 டேக்கு அப்புறம் தெரிகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு யோசித்தேன். பட் ஓகே, ஸோ டைம் வந்து கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு. அதனால சரி எதுக்கு அப்படி இழுத்துட்டு இப்படியே நம்ம எப்போதுமே சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தானே முடிப்போம். அந்த மாதிரி வந்து முடிச்சிட்டேன்டா. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லாருமே வந்து நல்லா படிங்க. படிச்சுட்டு எக்ஸாமில் முடிச்சுட்டு ஃப்ரீயாக கூட பார்த்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை படிச்சுட்டு நான் நல்லா கிளியராக இருக்கேன், இப்போ நான் என்ன பார்த்தாலுமே எனக்கு மறந்து போகாது, அந்தளவுக்கு கிளியராக இருக்கேன்னா தாராளமாக உங்கள் மனசாட்சி உங்கள் மைண்டுக்கு தோணும்ல, அந்த மாதிரி தோணுனா மட்டும் எஃப்எஃப்குள்ளே யூடியூப்குள்ளே நெட்டுக்குள்ளேயே வாங்க, ஃபோனுக்குள்ளேயே வாங்க. அது வரைக்கும் யாரும் வராதிங்க. நல்லா படிங்கடா. ஸோ மார்க் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா மார்க் இருந்தால் தான். ஸோ 12th ஆஃப்டர் 12th நல்ல காலேஜில் நல்ல கோர்ஸில் ஃபீஸ் ரொம்ப கம்மியாகவும் ஃபீஸ் இல்லாமலேயும் நமக்கு வந்து கிடைக்கும். பட் மார்க் இல்லைனா ரொம்ப பிரச்சனையாக போயிடும். நினச்ச கோர்ஸ் எடுக்க முடியாது, ஃபீஸ் அதிகமாக வரும். அது எல்லாத்தையுமே யோசிக்கணும். 10th என்ன சொல்கிறேன்னா, 10th இன்னும் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன், 28 ஸோ 10th என்ன 11th குரூப் அப்போ தான் கொடுப்பானுங்க. அதே மாதிரி 11th எல்லாத்துக்குமே மார்க் வேணும், எல்லாத்தையுமே கேட்பாங்க. பட் 10th 12th மார்க் தான் ரொம்ப முக்கியம். அதுக்காக 11th நாங்களாம் நல்லா பார்ப்போம்லாம் பார்க்காதீங்கடா. ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா, எஃப்எஃப் பாருங்கள், ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்டேஷனாக ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷன்டாக இருக்கா பார்க்கலாம். பட் படிப்பு முடிச்சுட்டு பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. அண்ட் எல்லோரும் வந்து சேஃபாக இருங்கடா. டெட்டா, பை பாய், லவ் யூ.